ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு விலாக் பண்ணி. ரொம்ப நாள்லாம் ஒரு வாரம் ஆயிடுச்சு விலாக் பண்ணி. தொடர்ந்து ஷூட்டுங்க, தொடர்ந்து ஒரு டே நைட்டு டே ஷூட்டு ரெகுலராக வந்து போயிட்டு இருக்கு. இப்போயும் வந்து ஒரு ஈஸியாரில் ஒரு ஷூட்டில் தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா இது ஒரு பைலட் ஃபிலிம் ஷூட். இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஃப்யூச்சர் ஃபிலிம் தான். நேற்று நைட்டு முடிஞ்சது ஷூட். வந்து நைட்டு வந்து ஒரு 2:30 மணிக்கு முடிஞ்சது. திருப்பியும் காலையில் அப்படியே போய் குளிச்சுட்டு கிளம்பி அப்படியே திருப்பியும் ஷூட்டு. ரொம்ப கஷ்டம் இல்லை, இஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். அதனால கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம்னா இல்லை, பிடிச்சது தான் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் ஆயிடுது. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு தான் எல்லோரும் உழைக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக விலாக் வந்து பண்ணுறேன். ஃப்ரீ டைமில் வந்து பண்ணுறேன். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உள்ளே இருக்காங்க, எல்லோரும் பண்ணுறேன். பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சார்ஜ் போடுறதுனால இந்த ஃபுல் வீடியோ எப்போனா போடுறேன்ல, அதனால் வந்து அந்த சப்ஸ்கிரைப் வந்து கம்மியாக இருக்குன்னா ரொம்ப ஹையாக வந்து ஏறுறதில்ல. இப்போ ரீசெண்டாக வந்து வாத்தியார் அந்த சீரியஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப கஷ்டம். அது ஷூட் தான் போயிடுது. வாத்தியார் ஸ்கெட்சு மாற்றி ஷூட்டு போகிறது. காலைல ஆரம்பித்து, அதான் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி காலைல ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் அந்த ஷூட் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே மறுநாள் வந்துட்டா இப்போ மூவி ஷூட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஜாலியாக அப்படியே தனியாக இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி வந்து ஷூட் போகுது அப்படி சொல்லிட்டு. ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலிமோட டைரக்டரு. எப்படி ப்ரோ ஷூட் போகுது? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எடுக்கிறா போல ப்ரோ. வந்து ரொம்ப பாவமா இருக்கு எனக்கே. வந்து நம்ம பசங்களை அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ப்ரோ. வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்து எப்பயோ ஸ்டார்ட் பண்ணது போன வருஷம். நடுவில் வந்து அதே ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசம் போச்சுன்னா போன வருஷம் ஆயிடும். அதனால வந்து நான் நடுவில் எனக்கு மொட்டை ஆச்சு, முடிவு வந்து திருப்பியும் மொட்டை ஆச்சு, திருப்பியும் நான் முடிவு வளர்த்து திருப்பியும் கர்லிங் பண்ணிட்டேன். அதே வந்து கண்டினியூட்டி வரல சொல்லிட்டு எப்படி மேட்ச் பண்ண போறாரு எனக்கு ஒன்றுமே புரியல. பக்காவா பண்ணிடலாம். நீங்க கஷ்டப்படுற மாதிரி உண்மையா சொல்றேன், கஷ்டப்பட்டா பலன் இருக்கு. உண்மையா இந்த விலாக் வந்து நீங்க ஃபியூச்சர் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் கண்டிப்பா. எப்பவுமே நான் நீங்க போன்ல சொல்லும் போதே எனக்கு புரியும் சில விஷயம். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு சில கமிட்மெண்ட் இருக்காதான் அது புரியாம போயிடும். இருந்தாலும் நல்லா பண்ணுவோம், நல்லதானே நடக்கும். பாத்துங்க, பெரிய டேரக்டர்னா ஃபியூச்சர் இது முடிஞ்சோடனே கமிட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ தான் வந்து வாங்க ப்ரோ. ப்ரோ தான் வந்து அஜித் ப்ரோ. இவர் தான் வந்து ஏடி தான் ப்ரோ. கரெக்டாக சொல்லிட்டு கேடி எப்படி போகுது ப்ரோ ஷூட்டு? ஷூட் இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இனிமேல் நல்லா போகும். இன்னும் 5 நாள் தான். நல்லா முடிச்சோம்னா ரிலீஸ் இந்த வருஷத்துல ரிலீஸ் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆயிடுமா இந்த வருஷத்துல? நம்பிக்கையோட இருப்போம். கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகும். உங்க வேலையை பாருங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அப்படியே பார்ப்போம் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்க்ரீன் பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நாள் ஒரு 3 மாதம் கேப் விட்டு பண்ணுறதுனால அது புரியாமல் போயிடுச்சு. கற்றுப்போம். இப்போ திருப்பியும் அந்த ஃப்ளோ கொண்டுட்டு வைங்களேன், பிடிச்சிடலாம். ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். ஓகே, பார்ப்போம். யார் இருக்கான்னு பார்த்தீங்களா? பின்னாடி புத்தர்
வாழ்க்கையில் வந்து எப்போவுமே புத்தராக இருக்க ட்ரை பண்ணுங்கள். புத்தரா மீன்ஸ் அமைதியாக, யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருங்க, யார் என்ன பண்ணாலும் அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. சைலண்ட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். அப்புறமா பார்த்திங்கன்னா சைலண்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். நம்ம யாருன்னா எதனா வந்து சொல்கிறாங்கன்னா இல்லை எதனா ஹர்ட் பண்ணுறாங்கன்னா சைலண்ட்டாக சிரிச்சுட்டு போயிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் ஓவராக ரியாக்ட் பண்ணிக்க தேவையில்ல. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சைலண்ட்டாக இருங்க, வாழ்க்கையில் நல்லது. தனியாக இருங்க. அது மாதிரி தனியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள விட நம்மளுக்கு நல்லது. யாரும் நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. ஓகே, ஏதோ ஒரு மாத்திரையாச்சு அது ஜெலிஸ் ஜீரணமாகுது. ஏன் சும்மா இருக்குதே போடாது, வீட்டில் கீழே கட்சிங்கன்னா அதே ஒன்று ஒன்று தலையை வெட்டலாமா அதே திருப்பி அவ்வளோ அழகாக இருக்கு. முடியுங்க, ட்ரெஸ்லாம் ஆகிடும். அந்த கவரில் ரத்தம் இருக்க மாதிரி அந்த தலையை வச்சுருக்காருல, அது வந்து ரத்தம் இருக்கிற மாதிரி பண்ணு. பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேங்க. அங்கிட்டு போய் இது இது இதெல்லாம் எப்படி உபத்திரமாகும்? இதெல்லாம் பாவம்டா. பிளாஸ்டிக் தானே அது. உள்ள இருக்குதுன்னா பிளாக்கா? ஆமா, பிளாக் எந்திரா கண்ணானது வைடா. பேசி கொண்டு வந்துட்டேன். கை பாதி கீழே தான் சிக்கன் ரைஸ் கடை மாதிரி தான் ஆள் இருப்பாங்க. கீழே தான் எல்லாமே இருக்கும். எனக்கு தெரியுமா, அந்த போலீஸ் பூத்து உள்ளே போகணும். ஆமாம், நான் லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறேன். சரி, நான் பையன் நிற்க சொல்கிறேன். இது மட்டும் இப்பயே காஞ்சிடும். அது இப்பயே நீங்கள் போயிருந்தீங்களா? அங்கேருந்து வர டைமிங் கரெக்டாக அந்த இருக்கும். கத்தி சரி. கத்தி கொடுக்கணும். அந்த கத்தியா உள்ள போடுற அந்த பொண்ணு வச்சு சரிதான் வச்சுருந்தேன். அப்படியே இங்கே மேலே பாருங்க. கலர் போடுறது எனக்கு ரெடி என்ட்ரி அவ்வளோ வேணாம் ப்ரோ, லைட்டாக மைண்டா. ரெடி ரெடி ரோல் ஆக்ஷன். என்னப்பா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்க? பார்த்தீங்கன்னா காலில் ஆரம்பித்த ஷூட்டு நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க டாப்
ஐயோ எதையா வீடியோ எடுக்கிறா உள்ள போடுறான் ஜெட்டி போட்டே இல்லையா ப்ரோ? ஆட்டோ வர மாட்டேங்குது இந்த இங்க பாரு அஜித்த உங்க பிரைட் வீடியோ என்கிட்ட இருக்குது ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க நீங்களும் அங்க இருந்து பாக்க நான் லைட்டா திவாகர் மாதிரி இருப்பேன் புரிஞ்சுக்கிறத நீ போப்பா பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்தேன். அப்பா தூக்கமே இல்லை மக்களே, 2 நாளாக தூக்கமே இல்லை, தலை வலிக்குது எனக்கு. வா கண்ணு கூசுது. ஷூட்டில் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன், வீடியோ வந்து எடுக்கவே முடியல. ஃபுல்லாக சரியான இதுவாக போயிடுச்சு, டைமே இல்லை. ஸோ அவ்வளோதான். இன்னும் வந்து இன்னும் ஒரு 3 பேஜுக்கு தான் ஸ்கிரிப்ட் இருக்குது. முடிச்சுட்டோன்னா போயின்னே இருக்க தான். அது ஆகிடும்னு நினைக்கிறேன். 11-12 மணிக்கு மேலேயே ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் மக்களே, ரொம்ப கஷ்டம். ஓகே பார்ப்போம் என்ன வந்து அடுத்தது என்ன செய்யணும்.